கிழக்கு மாகாணத்தில் உள்ள பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி கூடுதலான சபைகளை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றது. திருகோணமலை, அம்பாறை போன்ற மாவட்டங்களிலே கூடுதலான சபைகளை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம். கரையோர பிரதேசங்களில் உள்ள சபைகளை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் 4 சபைகளை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சுயேட்சை குழுக்கள், சில அரசியல் கட்சிகள் எங்களை நாடியிருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கான முடிவுகள் இன்னும் எட்டப்பட இல்லை. வெகு விரைவில் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கப்படும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான 62 உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு கொட்டகலையில் இன்று நடைபெற்றது. கொட்டகலை CLF வளாகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த முறை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கோம். அப்படி இருக்கும்போது நுவரெலியா மாவட்டத்தில் மட்டும் இல்லை, பல்வேறு இடங்களில் சபை அமைக்க போகிறது காங்கிரஸோட ஆதரவில் தான் நான் உரிமையோட சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஆளுங்கட்சியோட போகிறோமா எதிர்கட்சியோட போகிறோமான்னு. உண்மைக்கு சொல்லணும்னா நாங்கள் சேவல் சின்னத்தில் கேட்டிருக்கனால அனைவரும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. கட்சியின் ஒரு இறுதி முடிவுக்கு வரல. அடுத்த வாரம் நான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியும்னு. தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து எதிர்த்தரப்பில் பலமாக இருக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு சில அரசியல் தலைமைகளின் செயற்பாடுகள் ஒரு வருத்தத்துக்குரிய செயல்பாடுகளாக இருந்தனால அரசாங்கத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை திருத்திக்கிட்டால் அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சமத்துவ கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றது. சமத்துவ கட்சியின் கிளிநொச்சி அலுவலகத்தில் கட்சியின் செயலாளர் நாயகம் முருகேசு சந்திரகுமார் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழரசு கட்சியுடனும் தான் உடன்பாடுகள் காணப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு கூடாக கணிசமான சபைகள், நான் நினைக்கின்றேன் வடக்கில் மட்டும் ஒரு 7-8 சபைகளாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஏனைய இடங்களுக்கு நாங்கள் கூட்டு சேர்த்துள்ள கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம். தமிழரசு கட்சியில் இருக்கிற சிலர் யாருடனும் கூட்டி சேர்ந்து சபையை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் போவது என்பதை தமிழ் மக்கள் வெறுக்கின்றார்கள்.